அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாங்கள் இலங்கை படத்திலே இன்னும் சில மேலதிகமான இடங்களை நாங்கள் குறிக்க இருக்கிறோம். அதாவது துறைமுகங்கள், அவற்றை நாங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு தரப்பட்ட இலங்கை படம். இதில் நான் ஒரு இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், பெருசாக்குறேன். அதுலேருந்து நம்ம குறிச்சிட்டு வருவோம். பல்வேறு துறைமுகங்களை நாம் இன்றைக்கு இந்த படத்தில் நாங்கள் குறிக்க இருக்கிறோம். முதலாவது துறைமுகம், அதாவது இந்த பகுதியில் பாருங்கள், இந்த பகுதியில் இதுதான் பருத்தி துறைமுகம். பருத்தி துறைமுகம் கொஞ்சம் பெருசாக்குறேன். சரி, இந்த பகுதியை பாருங்கள், இது பருத்தி துறைமுகம் ஒன்று. அதே போன்று இந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த இடம் சரியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இது ஆனையிறவு. அதே போன்று இந்த பகுதியில் பூநகரி துறைமுகம். பூநகரி. இந்த இடத்துல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்புகோலப்பட்டினம் தான் இருக்குது. ஜம்புகோலப்பட்டினம் அல்லது காங்கேசன் துறை. ஜம்புகோலப்பட்டினம் அல்லது காங்கேசன் துறை. அதே போன்று இது ஊர்காவற்றுறை. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த இருக்குது ஊர்காவற்றுறை அல்லது ஊராத்தோட்ட அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும். அதே போன்று இந்த இடத்துக்கிட்ட வாங்க, இந்த இடத்துக்கிட்ட இந்த இருக்குது, இது முல்லைத்தீவு. அதே போன்று இந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் நீங்கள் மார்க் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு இலங்கை படம் எடுத்து கட்டாயம் குறித்து பாடமாக்குங்க. பல்லவங்க துறைமுகம். சார், அடுத்தது இங்கே வாங்க, இதில் இந்த இருக்கிறது திருகோணமலை. இந்த இருக்குது திருகோணமலை அல்லது கோக்கர்ண அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இங்கே ஒரு கோட்டை இருக்குது, பெட்ரி கோட்டை. 1795ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் இலங்கையை முதலாவது தாக்கும்போது இந்த கோட்டை தான் முதலாவது அவங்க தாக்குனாங்க, திருகோணமலை பெட்ரி கோட்டை. சரி, இந்த பகுதியிலையும் ஒரு துறைமுகம் ஒன்று இருக்குது, இந்த இருக்குது. இது லங்காப்பட்டுன அப்படியும் சொல்லுவாங்க, அதாவது கொட்டியார குடா. இந்த துறைமுகத்தை பொறுத்த வரையில் இலங்கைக்கான புனித சின்னங்கள், புனித தந்த தாதுக்களை ஹேமலதா நந்தகுமாரன் ஆகியோர் கொண்டு எந்த கரையில் அவங்க, அதாவது எந்த துறைமுகத்தில் இறங்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த லங்காப்பட்டுன துறைமுகம். சரி, அப்படியே வாங்க, இந்த பகுதியில் வாங்க, இது மட்டக்களப்பு துறைமுகம். அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரியும், கிருந்தி ஓயா. இந்த கிருந்தி ஓயாவோடு இருக்கிற இங்கன ஒரு துறைமுகம் தான் கொடவாய. இலங்கையில் ஹாபரில் சுங்கவரி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று கிடைக்கப்பெற்ற ஒரு துறைமுகம் தான் கொடவாய. சரி, அடுத்தது இந்த முனை, இந்த இடம், இதுக்கு சொல்லுவாங்க தெய்வேந்திர முனை அல்லது தெவினுவர அல்லது தேவநகரம். தெய்வேந்திர முனை அல்லது தெவினுவர அல்லது தேவநகரம். அடுத்தது இந்த பகுதிக்கிட்ட வாங்க, இந்த இடம் காலி துறைமுகம், அதாவது ஜின்கங்கை ஓடக்கூடிய இந்த பகுதி. அப்படியே வாங்க, கழுகங்கை. இந்த பகுதி காலத்தித்த களுத்துறை துறைமுகம், காலத்தித்த. இது கொழும்பு துறைமுகம், அதாவது கலனிகங்கை கடலோடு சேரக்கூடிய இந்த இடம் கொழும்பு துறைமுகம். அப்படி வாங்க, இது நீர்கொழும்பு. இந்த பகுதி நீர்கொழும்பு. இது சிலாஃபம் அல்லது சலாவத்த அல்லது சல்வத்தோட்ட. சிலாஃபம், சலாவத்த அல்லது சல்வத்தோட்ட. அடுத்தது இது புத்தளம். இது கட்பிட்டி துறைமுகம். அடுத்தது அப்படியே மேலே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், இதுதான், அதாவது கொஞ்சம் மேலே எடுக்கலாம், இந்த பகுதின்னு சொல்லலாது, கொஞ்சம் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆகிக்குது. இது மன்னார் அல்லது மாந்தை, மாந்தோட்ட, மகாதித்த. இதுவெல்லாம் மன்னாருக்குள்ள பழைய பெயர்கள். இதில் நீங்கள் தேவைப்பட்டதை கட்டாயம் குறித்து கொள்ளுங்கள். இது துறைமுகங்கள், பண்டைய, இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் பண்டைய கால துறைமுகங்கள். இது பகுதி 2. பகுதி 1ல் அவ்வளோ ஆறுகளையும் நான் உங்களுக்கு பெயர் குறிப்பிட்டிருக்கிறேன்.
அவ்வளோ ஆறுகளையும் குறித்து கொள்ளுங்க. இது வந்து துறைமுகங்கள், பண்டைய கால துறைமுகங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்து இன்னும் பண்டைய கால பல்வேறு இடங்கள் இருக்குது. வெட்ட வழிகள், கற்கால மனிதன் வாழ்ந்த குகைகள், இப்படி பல இடங்கள் நாம் குறிக்க இருக்கிறோம். ஒவ்வொன்றா நீங்கள் இலங்கை படத்தில் கட்டாயம் இதை குறித்து வாங்க, பாடமாக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.